இனியும் இந்த ஏமாற்று வித்தைகளை நிறுத்திக் கொள்வாரா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்? அறிவிப்புகள் வெளியிட்டு அதிசயத்தை நிகழ்த்துகிற முதலமைச்சர் அவர்களே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த மக்களை என்ற கேள்வி மதுரையிலிருந்து இப்போது எழும்பியிருக்கிற அந்த உரிமை குரலுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் மதுரை மக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திலே இருந்து வைகை நதியை பாதுகாப்பதில் இருந்து பல சாதனைகளை படைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வைகை நதி மாசுபடைந்து கோயில் நகரம் குப்பை நகரமாக மாறியிருக்கிறது. ஆனால் குப்பை நகரத்தை தொழில் நகரமாக மாற்றுவேன் என்று சூழலித்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, சூழலை எப்போது ஏற்பது? இன்னும் 3 மாதத்திலே உங்கள் ஆட்சியின் ஆயுள் காலம் முடிய போகிற நேரத்திலே சூழலை ஏற்பது மக்களுக்கு ஏமாற்றுகிற அந்த அறிவிப்புகளை இனிமேலும் நீங்கள் தொடர வேண்டுமா என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.